வணக்கம் மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவலம்பள்ளி டேம்ப்பு. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகா அதாவது காவேரியிலேருந்து வர தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தொழிற்சாலை கழிவுகளை வந்து திறந்து விட்றனால இந்த மாதிரி நுரையா வருது. இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து எப்படியோ பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இருக்க மீன்களாக இருக்கட்டும், அதை சார்ந்து வாழ்க்கிற உயிரினங்களுக்கு மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து சில கட்சிகளை ஆதரித்து வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எந்த ஒரு கட்சியுமே ஆதரித்து வரல, அது ஒரு சில கட்சிகளை தவிர. பாரு காவிரியில் தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு. ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வருது, இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி பாரு. இத பார்த்துட்டு உனக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா நான் ஓட்டு கட்டு வரலடா, போடா நான் வீட்டு போயிருந்தேன் பாரு. இது தண்ணியா நுரையடா, சோப்பா இது சோப்புன்னு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. எப்படி இந்த நுரை வந்தது சொல், ஆலை கழிவு. கர்நாடகாவில் என்ன பண்றான், எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான். காவிரியில் அவன் திறக்கும் போது திறந்து விட்டுறான்டா, தண்ணியோட வருகிறான். இது சாதாரணமா இருக்குது, நின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு. இந்த தண்ணி நிலத்துல வாயுது, இது நஞ்சு. விளையிறது என்னவா விளையும்? நஞ்சா. இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகளை வந்து குடிக்குது. அது என்ன ஆகும் நீ யோசிக்க.